ஒரு ராஜ்யசபா சீட்டை தாவேக்கா காங்கிரஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவரு போட்டியிடுறாரு. இதை ஒட்டி காங்கிரஸை நோக்கி பல்வேறு விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க ஹாப்பி தான். அதுல முக்கியமா சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பதிவு செஞ்சது கூட்டணிக்குள்ளாரி, அதாவது ஆதரவுக்குள்ளாரி, ஆட்சிக்கான ஆதரவுக்குள்ளாரியே பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு, குழப்பங்களை. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு பே சண்முகம் இது அதிக பிரசங்கித்தனம், நாங்கள் அப்படிலாம் கூட்டணி அப்படின்லாம் சொல்லலை, வெளியிலிருந்து ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்னு உடனடியாக அட்டாக் பண்ணியிருந்தாரு. இது முதலமைச்சர் தாவேக்காவுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் அவர்களுக்கிட்டே உள்ளேயும் ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா, ஏன் இதில் தாவேக்காவே போட்டியிடலை அப்படின்னு சொன்னால், இப்போ போட்டியிட்டோம்னா அங்கே நாடாளுமன்றம் மாநிலங்களவை போனோம்னா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி வரும். அதாவது டெல்லி அரசாங்கத்தை சென்ட்ரலில் எதிர்க்கிற மாதிரி வரும். எதிர்த்தாலும் இப்போ தான் புதுசாக நம்ம தொடங்கியிருக்கோம், தனி மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அந்த நேரத்தில் உடனடியாக சென்ட்ரலை பகச்சிக்க வேணாம். அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாலும் இதை கையில் எடுத்து திமுக நம்மளை இறங்கி அடிக்கும். அப்போ இதுக்கு நம்ம வாய்ப்பு தர வேணாம், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம 2028 வரக்கூடிய அந்த 6 எம்பி சீட்டில் நம்ம போட்டியிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக்கை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு டாக்டிக்ஸ் ஒரு உத்தியாக அதை கையாள, அதனால தான் காங்கிரஸுக்கும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் தாவேக்கா வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வருதுங்க.